सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मंगल श्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वासुदेवं रमाकान्तं नत्वा लोगाक्षिभास्करः कुरुते जैमिनिनये प्रवेशायार्थसंग्रहम्। को वेदः इति चेत् एतावत्पर्यन्तं शाब्दी भावना आर्थे भावना इदं द्वयमपि निरूपितम्। इतः परं ग्रन्थे वेदे विद्यमान विभाग विषये पंक्तयः प्रवर्तन्ते। अथ को वेदः इति प्रश्नः। वेदो नाम कः इति चेत् उच्यते अपौरुषेयं वाक्यं वेदः। अपौरुषेयत्वे सति वाक्यत्वं वेदस्य लक्षणम्। स च विधि मंत्र नामधेय निषेध अर्थवाद भेदात् पंचविधः। सचायं वेदः विध्यात्मकः मंत्रात्मकः नामधेयात्मकः निषेधात्मकः अर्थवादात्मकः वर्तते। अयमेव विषयः उक्तः। तत्र आदौ विधिर्नाम कः इति निरूप्यते। तत्र நான் தமிழ்ல சொல்ல இல்லையா, இந்த வேதத்தை 5 விதமா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறான்னா விதி மந்திர நாமதேய நிஷேத அர்த்தவாத அப்படிங்கிறதாக 5 பிரிவுகள். விதிஹி மந்திரஹா நாமதேயம் நிஷேத அர்த்தவாத இப்படின்னு 5ஆ பிரிக்கிறார். அதுல முதல்ல விதிஹி, விதினா என்னது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிறார். தத்ர தத்ர உக்தேஷு பஞ்ச விபாகேஷு. आचार्य एक संशय तत्र यदि वयम् अपौरुषेयं वाक्यम् इति वदामः विशिष्टाद्वैते वेदाः श्रीमन्नारायणेन बोधिताः इति अर्थः। एवमेव अद्वैतं परमेश्वर शिवाद्वैतम् इति नाम्ना परमेश्वरनेन उक्तम् इति सोढुम्. अपो तत्सर्वम् अवरुक्को रूपं कुरुतु। अस्मिन् शास्त्रे तत्सर्वं नास्ति नास्ति अपौरुषेयम्। ईश्वरेण वेदः नूतनतया प्रोक्तः इति न। ईश्वरेण किं कृतं? गतकल्पीयं वेदं स्मृत्वा उपदिष्टः वेदः. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு கேட்டா, இந்த கல்பம் முடியும் போது அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே இருந்ததான வேதத்தை அவர் சர்வஜனா இருக்கவே, அது இந்த சாஸ்திரத்தை அவர் சர்வஜனா இல்ல, நான் லௌகிக பாஷையில சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஈஸ்வரன் நம்மளோட பெரியவர், கண்டிப்பா அது சந்தேகம் இல்லை. அவருக்கு அந்த கல்பத்திலையும் நினைவு வச்சுக்கிற அளவுக்கு சக்தி இருக்கு. அதனால நினைவு வச்சுண்டு அடுத்த கல்பத்துல அதை உபதேசம் பண்றார், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா அந்த ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தரை ஒத்துக்கிறதையே இந்த வேதத்தை பிரமாணமா வச்சுட்டுதான். அந்த வேதத்தை ஈஸ்வரன் சொன்னார்னா அந்யோன்யாசையுமே வரும். ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தரை ஒத்துக்கிறதே இந்த வேதத்தை வச்சுட்டுதான். வேதம் தான் பிரமாணம். வேதம் தான் ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் வேதம், அந்த மாதிரி அப்படின்னு அந்யோன்யாசிரியம் வருது இல்லையா. அதனாலதான் இந்த சாஸ்திரத்துல அதனாலதான் இல்ல, இந்த சாஸ்திரத்துல அந்த தோஷம் இல்லை. ஏன்னா இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையில வேதம் தான் பிரமாணம், அது என்ன சொல்றதோ அதுதான். அதனால இது
புருஷ நிர்மிதா இல்லை. அதனாலதான் இந்த சாப்தி பாவனான்னு சொல்லும் பொழுது அந்த சாப்தி பாவனா சப்தனிஷ்டகான்னு நம்ம சொன்னோம். நல்லா கவனிச்சா தெரியும். நம்ம இந்த சாப்தி பாவனாங்கிறது லௌகிக்கத்துல யாரு இந்த பிரேரகனா இருக்காரோ, வேலை செய்ய சொல்றாரோ அவருடைய அபிப்பிராய விசேஷான்னு சொன்னோம். சொல்லிட்டு அடுத்தாப்புல என்ன சொன்னோம், வேதேது புருஷாபாவாத்து சப்தனிஷ்டகான்னு சொன்னோம். ஒருவேளை ஈஸ்வரன் ஒருத்தர் ஒத்துக்கிறதா இருந்தால் அவர் நம்மளை பிரவர்த்திக்க வைக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாமே. அவருடைய அபிப்பிராய விசேஷா இது அப்படின்னு சொல்லலாமே, சொல்லல. அதனால சப்தனிஷ்டா தர்மம் சொல்லிட்டா. சப்தா தான் அது, அவ்வளவுதான். यदि मम प्रश्नः असाधुः भवति चेत् प्रश्नः समीचीनः, क्लेशो नास्ति. समीचीनः प्रश्नः ज्ञातव्यः. अत एव किल पङ्क्तिः अपि मया प्रदर्शिता. तत्रापि इदं मनसि निधाय एव ग्रन्थकृता उक्तम्, वेदेषु पुरुषाभावात् शब्दनिष्ठः अयं धर्मः, अत एव शाब्दी भावना इत्युच्यते इति ग्रन्थकर्तुः अपि अयमेव अभिप्रायः वर्तते. तादृश शङ्का निवारणाय एव तादृशीं पङ्क्तिम् अलिखत्. सत्यम् एवमेव। धन्यवादः। तत्र अज्ञातार्थज्ञापकः வேதபாகः விதிः, இந்த 5 விதமான பிரிவுகள் சொன்னா இல்லையா வேதத்துல. அதுல விதின்னா என்னது அப்படின்னு கேட்டா, அஜ்ஞாதமான அர்த்தத்தை, கர்மாவை அல்லது அஜ்ஞாதமான விஷயத்தை ஞாபகா போதகா தெரிவிப்பது எந்த வேத பாகம் உண்டோ அந்த வேத பாகத்துக்கு விதின்னு பேர். இப்ப பார்ப்போம், வாயுர்வேக்ஷேபுஷ்டா தேவதா அப்படின்னு இருக்க. இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை நாம பார்த்தோம்னு சொன்னா என்ன அர்த்தம் வருது? வாயுவானது வேகமா போகக்கூடியது, இது நமக்கு தெரியும். அப்ப இது அஜ்ஞாதார்த்த ஞாபகமா இல்லை, ஞாதார்த்த ஞாபகமா தான் இருக்கு. அப்ப இது என்ன இல்லை? விதி இல்லை. எது தெரியாத ஒன்றை சொல்றதோ அதுதான் விதி இல்லையா? அது என்னன்னு கிரந்தக்காரர் சொல்ல போறார். தத்ர அஜ்ஞாதார்த்த ஞாபகः வேதபாகः விதிः சச்ச விதிः தாதுஷ பிரயோஜனவத் அர்த்த விதானேன அர்த்தவான் யாதுஷஞ்ச அர்த்தம் பிரமாணாந்தரேண அப்பிராப்தம் விதத்தே அப்படின்னு ஒரு நீட்டமான பந்தி. என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த விதியானது ஒரு அர்த்தத்தை விதிக்கிறது, ஒரு அர்த்தத்தை விதிக்கிறது. இந்த இடத்துல அர்த்த பதத்துக்கு கர்மான்னு அர்த்தம். ஒரு அர்த்தத்தை, ஒரு பதார்த்தத்தை, கர்மாவை எதை உத்தேசிச்சு இந்த அர்த்தத்தை விதிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஸ்வர்காதி பிரயோஜனங்களை உத்தேசித்து விதிக்கிறது இல்லையா? இந்த விதியானது ஒரு அர்த்தத்தை, கர்மாவை அல்லது பதார்த்தத்தை கூட வச்சுக்கலாம். ஏன்னா சில இடத்துல திரவியங்கள் எல்லாம் கூட விதிக்கப்படுறது. அக்னிஹோத்திரத்துக்கு திரவியம், ததி, பயஹா இதெல்லாம் விதிக்கப்படுறது இல்லையா? அதுவும் விதிக்கக்கூடியது ஒரு விதிதான். அதனால இது ஒரு பதார்த்தத்தை விதிக்கிறதுன்னு வச்சுப்போம். இந்த விதியானது ஒரு அர்த்தத்தை விதிக்கிறது. எதை உத்தேசிச்சு விதிக்கிறது அப்படின்னு கேட்டா, சொர்க்காதி பலத்தை உத்தேசிச்சு விதிக்கிறது இல்லையா? அக்னிஹோத்திரன் ஜுகுயாத் சொர்க்க காமகான்னு எடுத்துப்போமே. இப்ப இந்த இடத்துல அக்னிஹோத்திரம் கர்மா, அதுதான் அர்த்த பதத்தினால சொல்லப்படுறது. நல்ல மனசுல வாங்கிட்டாச்சா? இந்த அர்த்தத்தை ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு விதிக்கிறது. பிரயோஜனத்தை, எந்த பிரயோஜனத்தை? ஸ்வர்கா என்கின்ற பிரயோஜனத்தை உத்தேசிச்சு அக்னிஹோத்திரத்தை விதிக்கிறது. சரியா? இப்படி ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு ஒரு அர்த்தத்தை விதிக்கிறது. அப்படி விதிக்கிறதுனால இந்த விதி எப்படி இருக்கு தெரியுமா? பிரயோஜனவத்தா இருக்கு, சார்த்தகமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பிரயோஜனவத்தா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு லௌகிக உதாரணம் காமிக்கிறேன். நான் ஒரு கர்மாவை பண்ண சொல்லி சொல்றேன் யார்கிட்டயும், இந்த இடத்துல குழியை கொஞ்சம் வெட்டு அப்படின்னு நான் சொல்றேன். அந்த பையன் வந்து குழியை வெட்டிடுறான். எதுக்கு அப்படின்னு கேக்குறான். சும்மா சொன்னேன்ப்பா அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? இப்ப என்ன இந்த வேலை பண்ண சொன்னேலே,
இது நிஷ்பிரயோஜனகமான ஒரு வாக்கியம், வியர்த்தமான ஒரு காரியத்தை என்ன பண்ண சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? இதே அந்த குழி வைக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க, ஏதோ செடி நட்டணும்னு நினைச்சிருந்தேன், அதனால உனக்கு இந்த வேலையை சொன்னேன். இப்ப என்ன ஆயிடுத்து, நான் சொன்ன வாக்கியம் ஒரு பிரயோஜனத்துடன் கூடியதா இருக்கு, அர்த்தவத்தா இருக்கு. என்னுடைய வாக்கியம் இப்ப எப்படி இருக்கு? அர்த்தவத்தா இருக்கு இல்லையா? அப்ப நல்லா கவனிங்கோ, ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு ஒரு அர்த்தத்தை நான் பண்ண சொன்னேன். அதனால அந்த ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு பண்ண சொன்னதுனால என்னுடைய வாக்கியம் அர்த்தவத்தா இருக்கு, பிரயோஜனவத்தா இருக்கு. நான் இப்ப இந்த இடத்துல 2 அர்த்த பதத்தை உபயோகப்படுத்துறேன், நல்லா கவனிச்சா தெரியும். மரம் நடுதல் அப்படிங்கிறது ஒரு காரியம், சரியா? ஒரு பிரயோஜனம் அது. அந்த பிரயோஜனத்தை உத்தேசிச்சு குழி வெட்டுதல் அப்படிங்கிறது ஒரு காரியம், கர்மா, சரியா? அதற்கு நான் இப்போ அர்த்தகான்னு பெயர் கொடுக்கிறேன். அந்த கர்மாவுக்கு என்ன பெயர் கொடுக்கிறேன்? அர்த்தகான்னு பெயர் கொடுக்கிறேன். அர்த்த பதத்துக்கே கர்மான்னு ஒரு பொருள் இருக்கு இந்த சாஸ்திரத்தை ரீதியில. அப்போ அந்த கர்மா, அந்த அர்த்தத்தை நான் சொல்றேன். இப்படி ஒரு நல்ல பிரயோஜனத்துடன் கூடியதான ஒரு அர்த்தத்தை, ஒரு கர்மாவை நான் பண்ண சொன்னதுனால என்னுடைய வாக்கியம் எப்படி இருக்கு? இப்போ பிரயோஜனவத்தா இருக்கு, அர்த்தவத்தா இருக்கு. இப்போ நான் அர்த்தவத்தா என்னுடைய வாக்கியம் இருக்குன்னு சொல்றேனே, இப்போ இந்த இடத்துல இந்த அர்த்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? பிரயோஜனம், பிரயோஜனவத் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 அர்த்த பதத்தை நான் இங்க உபயோகிச்சிருக்கேன். உதாரணத்துல ஒரு அர்த்த பதம் கர்மாவை குறிக்கிறது, இன்னொரு ஒரு அர்த்த பதம் பிரயோஜனத்தை குறிக்கிறது. இது நல்லா மாசாச்சு இல்லையா? இதே மாதிரி பிரகாரம் தான் இங்க பங்கி இருக்கு, பார்த்தா தெரியும். சச்ச விதி தாதிருஷ பிரயோஜனவத் அர்த்த விதானேன, அர்த்த விதானேன அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்ம விதானேன. அப்போ இந்த இடத்துல அர்த்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? கர்ம அர்த்தம் இல்லையா? இங்க நல்லா பாருங்க, தாதிருஷ பிரயோஜனவத் கர்ம. பிரயோஜனவத் அப்படின்னா பிரயோஜனத்துடன் கூடிய கர்மா. அங்க பிரயோஜனம் உத்திஷ்ய கர்மா. அதாவது அந்த பிரயோஜனம் என்னது? அக்னிஹோத்திரன் ஜுஹயாம் நாமஹான்னு ஒரு உதாரணத்தை எடுத்திருந்தால் பிரயோஜனவத் ஸ்வர்கவத் அர்த்த கர்மா. அக்னிஹோத்திரம் கர்மா, பிரயோஜனவத் அர்த்த விதானேன கர்ம விதானேன அர்த்தவான். இப்ப இந்த அர்த்தவான் அப்படிங்கிற பதம் எதை குறிக்கிறது? பிரயோஜனத்தை, விதியை குறிக்கிறது. பிரயோஜனத்துடன் கூடிய விதியா இருக்கிறது இல்லையா? ஸ்வர்க்கம் என்கின்றதான பிரயோஜனத்துடன் கூடிய, பலத்துடன் கூடிய அர்த்தத்தை, கர்மாவை விதிப்பதனால் இந்த விதியானது அர்த்தவானா இருக்கு, பிரயோஜனவத்தா இருக்கு, பிரயோஜனவானா இருக்கு இந்த விதி. இப்ப பங்கி அர்த்தம் நல்லா புரிஞ்சுட்டா? பிரயோஜனம் திருஷ்யते तत्र कर्म अवश्यं भवति। तथा वा? तथा वक्तुं न शक्यते, अवश्यं भवति इत्यत्र प्रयोजनमुद्दिश्य कर्म, प्रयोजनमुद्दिश्य कर्मं भवति किल? कर्म भवति, तद्भवति। भवद्भिः किं वक्तुं इष्यते इति नावगम्यते. என்ன நீங்க சொல்லணும் அபிப்பிராயப்படையில எங்க கொண்டு என்ன அபிப்பிராயம்னாக்கா, இப்போ ஒரு வாக்கியத்துல பிரயோஜனம் உத்திஷ்ய வாக்கியம் பத்தி சேர்த்து அந்த வாக்கியத்துல கர்மம் நிச்சயமா இருக்கணும் இல்லையா? ஒரு பிரயோஜனத்தை உத்தேசிச்சு ஒண்ணு விதிக்கப்படுறதா இருந்தால் ஒரு கர்மம் அளவு இருக்கணும். அதுதான் சரிதான் அபிப்பிராயம். நம்ம அபிப்பிராயம் ஆகுது. இப்ப இந்த பந்திக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டா பாருங்க, ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுட்டாங்க. இந்த சொல்ற சைலியும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பேசுற மாதிரி இருக்கும். இந்த விதி இருக்கே, அது அந்த மாதிரியான ஒரு பிரயோஜனத்தை கொண்ட கர்மாவை விதிக்கிறதுனால பிரயோஜனவத்தா இருக்கு அப்படின்னு. அப்படியே நம்ம தமிழ்ல மொழி பெயர்த்தோம்னா அப்படி அர்த்தம். தாதிருஷ பிரயோஜனவத் அர்த்த விதானேன அர்த்தவான்
எந்த மாதிரியான தாலுஷம் வந்திருக்கு இல்லையா, அந்த அந்த மாதிரி எந்த மாதிரி அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா, அதுக்கு பதில் சொல்றார், யாதிருஷஞ்ச அர்த்தம் பிரமாணாந்தரேன அப்பிராப்தம் விதத்தே. இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறதான ஒரு கர்மா ஸ்வர்க்கத்துக்கு சாதனம் அப்படின்னு இந்த விதியினால நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த விதி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த காரிகாரண பாவம் தெரியுமோ? மிஞ்சி போனா நம்ம என்ன சொல்லுவோம், என்னுடைய அப்பா பண்ணினார், அவருக்கு சொர்க்கம் கிட்டும், அவர் சொல்லி கொடுத்தார். சரி, அவருக்கு யாரை சொல்லி கொடுத்தார்? அவர் தாத்தா. அவருக்கு யாரை சொல்லி கொடுத்தா? எப்படியே போனா கடைசியில் யாருக்கு தான் யாரை சொல்லி கொடுத்தா முதல்ல அப்படின்னு கேட்டால், முதல்ல வேதத்துல இருந்தா தெரிஞ்சிருந்தோம். அப்போ இது பிரமாணாந்திரத்தால் தெரிய முடியாது, நமக்கு தெரியாது. கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா? தெரியாது. வேதம் சொல்லி கொடுத்தாதான் நமக்கு தெரியும். அக்னிஹோத்திரம் கர்மா அப்படிங்கிறது சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிறது நமக்கு வேதத்தை சொல்லி வேதத்தினால சொன்னா மட்டும்தான் தெரியும். வேற எந்த பிரமாணத்தினாலையும் தெரியாது. கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? சாப்பிட்டா பசி தீரும் அப்படிங்கிறது நமக்கு அன்வய விதிரேக்கத்தினால தெரியாது. அந்த மாதிரி நமக்கு தெரியுமோ? தெரியவே தெரியாது. அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறா, தாதிருஷஞ்ச அர்த்தம் விதத்தே யாதிருஷம் அர்த்தம் பிரமாணாந்தரேன அப்பிராப்தம். அப்ப இந்த விதி எப்பேற்பட்டதா இருக்குன்னு கேட்டா, ஒரு பிரயோஜனத்துடன் கூடிய கர்மாவை விதிக்கிறதா இருக்கு. அதுவும் எப்பேற்பட்ட கர்மாவை விதிக்கிறதா இருக்கு? பிரமாணாந்தரத்தினால தெரிய முடியாததான ஒண்ணு விதிக்கிறதா இருக்கு. அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது வேற பிரமாணத்தால் தெரியவே தெரியாது. இந்த வாக்கியம் இல்லைன்னா சொர்க்கத்துக்கு சாதனம், அக்னிஹோத்திரங்கிறதே நமக்கு தெரியாது வேற வாக்கியம் இல்லைன்னா, அந்த அக்னிஹோத்திரம் சொர்க்கத்துக்கு சாதனங்கிறதும் தெரியாது. அப்போ வேற எந்த பிரமாணத்தினாலையும் அறிய முடியாததான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறது இந்த விதிஹி. இப்ப நம்ம விதியினுடைய லட்சணம் என்ன சொன்னோம் ஆரம்பத்துல? அஜ்ஞாதார்த்த ஜாபகா விதின்னு சொன்னோம். இப்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஜ்ஞாதமான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கிறதா இருக்கு. இப்ப நல்லா புரிஞ்சுட்டா? ரெண்டு பங்கினுடைய அர்த்தம் புரிஞ்சிருக்கா? யதா இது உதாரணம் பிரதர்ஷயதே அக்னிஹோத்திரம் ஜுஹயாத் ஸ்வர்க காமஹா இதி விதிஹி கிம் கரோதி மானாந்தரேண அப்பிராப்தம் ஸ்வர்க பிரயோஜனவத் ஹோமம் விதத்தே. ஸ்வர்க பிரயோஜனவத் அர்த்தம் விதத்தே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அர்த்தபத்துக்கு கர்மான அர்த்தம் இருக்குல்ல, பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரிதான் இங்கே விதிஹி மானாந்தரேன அப்பிராப்தம். மானம்னா பிரமாணம். வேற எந்த சக்ஷுராதி பிரமாணங்கள் இதுல பிரவர்த்திக்காது. அக்னிஹோத்திரமானது சொர்க்கத்துக்கு சாதனம் அப்படிங்கிற விஷயத்துல சொல்றதுக்கு வேற எந்த பிரமாணம் கிடையாது. சப்தா, இந்த வேதகா தான் பிரமாணமா இருக்கு. அதனாலதான் அயம் விதிஹி அக்னிஹோத்திரம் ஜுஹயா சொர்க்க காமஹா இது விதிஹி மானாந்தரேன அப்பிராப்தம் பிரமாணாந்தரேன அப்பிராப்தம் ஸ்வர்க பிரயோஜனவத் ஹோமம் விதத்தே. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத் இது வாக்கியார்த்த போதா. அக்னிஹோத்திரம் ஜுஹயாத் ஸ்வர்க காமா இத்யத்ர சாப்தபோதா கீதூஷः அக்னிஹோத்திர ஹோமேன ஸ்வர்க்கம் பாவயேத் இது வாக்கியார்த்த போதா. அந்த அந்த மானாந்தரேன அப்பிராப்தம், அதாவது பிரமாணாந்தரேன அப்பிராப்தம் விதத்தே, அந்த அப்பிராப்தம் விதத்தே தான் எனக்கு கொஞ்சம் சரியா. அப்பிராப்தம்னா என்ன பாருங்க, அக்னிர்ஹிமஸ்ய பேஷஜம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு வேதத்துல. சரி இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, அக்னியானது குளிருக்கு ஒரு மருந்து, பேஷஜம். சரியா? இப்போ இந்த விஷயமானது வேதம் சொல்றது இது தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா? தெரிஞ்ச விஷயம் தானே. தெரிஞ்ச விஷயம்தான். நமக்கே நம்ம தொழில்துறையினால தெரிஞ்சுக்கிறோம். இது பிரமாணத்தினால அறியப்படணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி இருக்கு அப்படின்னா, இது பிரமாணாந்தரத்தினால தெரிஞ்சுக்க முடியறதா இருக்கு. அதாவது பிரமாணாந்தரேன அவகதமா இருக்கு, பிரமாணாந்தரேன பிராப்தமா இருக்கு. எது? அக்னி ஹிமஸ்ய பேஷஜம்ங்கிறது. சரியா? அப்போ இந்த அக்னி ஹிமஸ்ய பேஷஜம் அப்படிங்கிறது பிரமாணாந்தரேன பிராப்தம் அர்த்தம் போதயதிவா பிரமாணாந்தரேன அப்பிராப்தம் அர்த்தம் போதயதிவா. நான் இன்னும் இந்த கிரந்தப்படியே கேள்வி கேட்கிறேன்.
மானாந்தரேன பிராப்தம் அர்த்தம் போதயதி வா அத்யவிஹிமஸ்ய பேஷஜம் இது வாக்கியம் அதவா மானாந்தரேன அப்பிராப்தம் அர்த்தம் போதயதி வா மானாந்தரேன அப்பிராப்தம் இல்ல மானாந்தரேன பிராப்தம் பிராப்தம் மானாந்தரம் கிம் வேதாதிரிக்தம் மானம் அത്ര त्वगिन्द्रियम् त्वगिन्द्रियेण अवगम्यते அவகம்யதே तर्हि मानान्तरेण प्राप्तम् अर्थं बोधयति इदं वाक्यं तर्हि इदं इदं वाक्यमस्ति वेदवाक्यम् अस्य विधित्वं सम्भवति वा अयम् एकः विधिः इति वक्तुं शक्यते वा न शक्यते अग्निहोत्रं जुहुयात् स्वर्गकामः इति वाक्यस्य अर्थः कः अग्निहोत्रहोमेन स्वर्गं भावयेत् इत्यर्थः अयं तु विषयः मानान्तरेण प्राप्तः विषयः वा मानान्तरेण अप्राप्तः विषयः वा अप्राप्तः विषयः तर्हि अर्थः अवगतः भवता वाक्यस्य मानान्तरेण अप्राप्तः अप्राप्तम् अर्थं विधत्ते अप्राप्तम् अर्थं कर्म विधत्ते इत्यर्थः இப்ப புரிஞ்சுட்டு இல்லையா அப்ப பாருங்க இந்த அத்விதி ஹிமஸ்ய தேசம் அப்படிங்கிறது வேத வாக்கியம் தான் அது விதியா இல்லையா அது விதி விட முடியாது புரியல வேதம் சொன்னாதான் நமக்கு தெரியணும் ஒண்ணும் இல்ல நம்மளாலே அதை உணர முடியாது அதனாலதான் கேக்குறேன் அது விதியா இல்லையான்னு கேக்குறேன் விதி இல்ல ஏன்னா விதியுடைய லட்சணம் நம்ம என்ன சொன்னோம் விதி என்ன சொன்னோம் இப்ப இந்த நான் ஒரு வாக்கியம் காமிச்சேனே இது அஜ்ஞாதார்த்த ஞாபகமா இல்ல ஞாதார்த்த ஞாபகமா அப்போ இது விதி இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது விதி இல்லதான் உண்மையாவே இது விதி இல்லதான் சரி यत्र कर्म मानांतरेण प्राप्तम तत्र तदुद्देशेन குணமாத்திரம் விதத்தை இப்ப பாருங்க நம்ம விதியை படிச்சோம் இப்போ விதினா என்னதுன்னு தெரிஞ்சுட்டோம் அதுல நாம என்ன விஷயத்தை பார்த்தோம்னு கேட்டா ஒரு ஸ்வர்காதி பிரயோஜனத்தை உத்தேசிச்சு கர்ம விதியத்தைன்னு சொன்னோம் இல்லையா இதனால நமக்கு என்ன ஒரு ஞானம் வரும் இப்படி நம்ம நினைச்சுடுவோம் எங்க சரியா பிரமாணாந்தரத்தினால தெரியாத விஷயம் சொல்லப்படுறதோ அதே மாதிரி கர்மா விதிக்கப்படுறதோ அதுதான் விதி அப்படின்னு நினைச்சுப்போம் இல்லையா அப்படி இல்லை தெரியாத வேற ஒரு பதார்த்தமா கூட இருக்கலாம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அஜ்ஞாதார்த்த போதகங்கிறதுல அர்த்த பதத்துக்கு கர்மா தான் அர்த்தம் இல்லை கர்மா இருக்கலாம் சில இடத்துல திரவியாதிகளும் கூட அர்த்த பதத்துக்கு பொருள் அப்படிங்கிற அர்த்தத்துல அர்த்த பதம் சில இடத்துல பாருங்க இப்ப இந்த அக்னிஹோத்திரன் கர்ம விதியத்தைன்னு சொன்னோம் அதனால அது விதின்னு ஒத்துண்டோம் அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் அப்படிங்கிறது அதே இடத்துல தத்னா ஜுஹோதி அப்படின்னு இன்னொரு வாக்கியம் இருக்கு இந்த வாக்கியம் என்ன பண்றதுன்னு கேட்டா அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசிச்சு அந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு சாதனமாக கரணமாக ததியை விதிக்கிறது புரியுறதா அப்போ இது விதியா இல்லையா அதுவும் விதிதான் விதிதான் இல்லையா இதுவும் விதிதான் ஏன்னா பிரமாணாந்தரேன அப்பிராப்தமான சாதனத்தை விதிக்கிறது சரிதானே ஆனா இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ததி நமக்கு என்ன தெரியாதான்னு லோகத்துக்கு தெரியாதா ததி தெரியாதா ததி தெரியும் ஆனா அந்த ததியை சாதனமா உபயோகப்படுத்தணும்ன்றது நமக்கு தெரியும் அப்போ அஜ்ஞாதத்துவம் கஸ்மின் அம்சே அஜ்ஞாதத்துவம் அப்படிங்கிற அந்த அம்சம் இருக்கே அது எந்த அம்சத்துல அப்படின்னு கேட்டால் சாதனை அது சாதனத்துவாம்சே நமக்கு ததின்னு தெரியும் பயகான்னா தெரியும் ஆனா இந்த பயகா அக்னிஹோத்திரத்துக்கு சாதனங்கிறது தெரியாது அது இந்த வாக்கியத்தால நமக்கு தெரியாது இல்லையா ஏன்னா அக்னிஹோத்திரத்துக்கு நிறைய திரவியங்கள் இருக்கு பயசா ஜுஹோதி தத்னா ஜுஹோதி நிறைய இருக்கு திரவியங்கள் இருக்கட்டும் இப்ப இவைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வஸ்துக்களா இருந்தாலும் அக்னிஹோத்திரத்துக்கு சாதனங்கிறது தெரியாது தானே அந்த அம்சத்தை தெரியாத அம்சத்தை அஜ்ஞாத அம்சத்தை இது சொல்லி கொடுக்கிறது அதனால இது இப்போ விதியா இல்லையா தத்னா ஜுஹோதிங்கிறது விதிதான்
விதி இல்லையா, விதிதான். அதுதான் ரெண்டாவதா சொல்லித்தரேன் பாருங்க. சரி, இது எந்த இடத்துல நம்ம கர்மாவை விதிக்கிறது, எந்த இடத்துல திரவியத்தை விதிக்கிறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா அதையும் சேர்த்தே சொல்லித்தரார். எத்திர கர்ம மானாந்தரேன பிராப்தம், எந்த இடத்துல கர்மவானது பிரமாணாந்தரேன பிராப்தம். பிரமாணாந்தரேன பிராப்தம்னா வாக்கியாந்தரேன பிராப்தம். வாக்கியாந்தரேன பிராப்தம் தத்ர ததுத்தேசேன, அந்த வாக்கியாந்தரத்தினால கிடைக்க பெற்றதான கர்மாவை உத்தேசிச்சு ததுத்தேசேன கிம் விதீயதே, குணமாத்திரம் விதீயதே, ந கர்ம விதீயதே, கேவலம் குணமாத்திரம் விதீயதே. எப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல மானாந்தரேன பிராப்தம் சொன்னா அக்னிஹோத்தன் ஜுகுயாத் ஸ்வர்க காமஹா அப்படிங்கறதான ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்தினாலேயே நமக்கு என்ன கிடைச்சிருது, கர்மா கிடைச்சிருது. அப்போ அது வேற ஒரு வாக்கியத்தினால கிடைக்கப்பெற்ற கர்மா. அதனாலதான் அது என்ன சொல்றோம், மானாந்தரேன பிராப்த கர்மா. இங்க மானாந்தரம் என்ன அர்த்தம், வேற வாக்கியம்னு அர்த்தம். சரியா, இது புரிஞ்சிருக்கா? மானாந்தரேன பிராப்தம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கா? மானாந்தரேனா பிரமாணாந்தரேனா ரெண்டு ஒண்ணுதாங்க. பிரமாணாந்தரேனம் தான், அதேதான். ஆனா இங்க என்ன பிரமாணம், முன்னாடி நம்ம இந்த அக்னிஹோத்திரம் ஜுபியா சொர்க்க காமஹான்னு வாக்கியத்தினுடைய அர்த்த விவரணம் பண்ணும் பொழுது மானாந்தரேன அப்பிராப்தம் சொன்னா அந்த இடத்துல பிரமாணாந்தரம் சக்ஷுராதி பிரமாணங்கள், சரியா, பிரத்யக்ஷ பிரமாணங்கள், அது இங்க அர்த்தம் இல்ல. இங்க மானாந்தரேன பிராப்தம்னு சொன்னா வேற ஒரு வாக்கியத்தினால கிடைக்கப்பெற்றது. ஓ சரி சரி, இங்க மானாந்தரேன வாக்கியாந்தரேன பிராப்தம் இत्यर्थः. அதுதான் வாக்கியாந்தரேன வாக்கியாந்தரேன பிராப்தம்னா ஸ்ருதி வாக்கியாந்தரேன பிராப்தம் எடுத்துக்கணுமா? इत्येव अर्थः. वाक्यशब्दस्य अत्र श्रुतिवाक्यम् इत्येव अर्थः. அது எந்த வாக்கியம், கொஞ்சம் நம்ம படிச்சோமே, அக்னிஹோத்திரம் ஜுஹியா, அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹான்னோ, இந்த ரெண்டு வாக்கியத்துல ஏதோ ஒரு வாக்கியம் வச்சுப்போம். இந்த வாக்கியத்தினால கிடைக்கப்பெற்றதான ஹோமத்தை உத்தேசிச்சு இங்க ததிங்கிற குணஹா விதிக்கப்படுறது. எப்படி முன்னாடி அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹான்ற இடத்துல ஸ்வர்க்கத்தை உத்தேசிச்சு அக்னிஹோத்திர ஹோமஹா சாதனமா விதிக்கப்பட்டதோ, அத போல தத்னா ஜுஹோதி அப்படிங்கறத இந்த ஜுஹோத்துல ஹூ தாத்து இருக்கு இல்லையா, இந்த ஹூ தாத்துனால அக்னிஹோத்திர ஹோமஹா சொல்லப்படுறது. எப்படி அது தெரிஞ்சது? இந்த ஜுஹோத்தின்னு பொதுவா ஹூ தாத்து தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த வாக்கியம் அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹாங்கிற வாக்கியத்துக்கு அடுத்தாப்புல இருக்கு, அந்த பிரகரணத்துல இருக்கு. அப்போ அதுல நமக்கு என்ன தெரிகிறது, இந்த ஜுஹோதிங்கிற இடத்துல ஹூ தாத்து ஹோமத்தை சொல்றது, அந்த ஹோமஹா அக்னிஹோத்திர ஹோமஹா தான் தெரிகிறது இல்லையா? அப்போ ஜுஹோதிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான ஹூ தாத்துவினால அக்னிஹோத்திர ஹோமத்தை அனுவாதம் செய்து அதை உத்தேசிச்சு என்ன விதிக்கப்படுறது, ததி என்கிறதான ஒரு திரவியம் விதிக்கப்படுறது. அந்த திரவியங்களுக்கு இங்க குணஹான்னு இந்த சாஸ்திரத்துல பேரு. ஓகே, குணஹான்னா அங்கம்னு அர்த்தம். சரியா, குணஹான்னா அங்கம். இந்த யாகத்துக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான என்னது, என்ன விதிக்கப்படுறது, திரவியம் விதிக்கப்படுறது, குணஹா விதிக்கப்படுறது. சரியா, திரவியம் தேவதா இதெல்லாம் கூட குணசப்தத்தினால சொல்லப்படுறது இந்த சாஸ்திரத்துல, அதை மனசுல வச்சுக்கணும். ஓகே, இது பாருங்க, இப்ப இந்த பங்கி வாசிக்கிறேன் பாருங்க. எத்திர கர்ம மானாந்தரேன பிராப்தம் தத்ர ததுத்தேசேன குணமாத்திரம் விதத்தே. இந்த கேள்வி கேட்கறது நீங்க மைக் ஆன் பண்ணிக்கோங்களா, வாக்கியம் ரெண்டு தடவையே கேட்கறது. யதா தத்னாஜுஹோதி இத்யத்ர ஹோமஸ்ய, பாருங்க அவரே விளக்கமா சொல்றார், ஹோமஸ்ய அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் இத்யனேன வாக்கியேன பிராப்தத்வாத் ஹோமோத்தேசேன இத்யுக்தே அக்னிஹோத்திர ஹோமோத்தேசேன दधि मात्र विधानम अस्मिन् वाक्ये क्रियते दध्ना जुहोति इति वाक्ये. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இப்போ தத்னா ஹோமம் பாவயேத் இத்யர்த்தः. சரியா? இப்ப பாருங்க, ரெண்டு விதமான வாக்கியத்தை காமிச்சா. ஒண்ணு பலத்தை உத்தேசிச்சு கர்மாவை விதிக்கக்கூடிய வாக்கியம்,
இந்த வாக்கியத்துக்கு என்ன பேரு தெரியுமா? கர்மோத்பத்தி வாக்கியம். இங்க எழுதி வச்சுக்கணும். ஒரு பலத்தை உத்தேசிச்சோ அல்லது தனியாக கர்மா விதிக்கப்படுமே ஆனால் அந்த வாக்கியத்துக்கு என்ன, அந்த விதிக்கு என்ன பேரு? கர்மோத்பத்தி வாக்கியம். ஏன்னா கர்மா அங்கதான் நமக்கு தெரிய வர்றது. அதனால கர்மோத்பத்தி வாக்கியம். சரியா? அடுத்தாப்புல தத்னாஜுகோதிங்கிற வாக்கியம், அதுவும் விதிதான். குணவிதி, குணவிதின்னு சொல்லுவோம். சரியா? அந்த வாக்கியத்தினால நமக்கு என்ன தெரிகிறது? கர்ம தெரியல, கர்ம ஏற்கனவே தெரிஞ்சாச்சு. குணகா தெரிகிறது. அப்போ இது குணவிதாயகம் வாக்கியம். கர்ம விதாயகம், கர்மோத்பத்தி வாக்கியம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இரண்டாவதா சொன்ன வாக்கியம் குணவிதாயகம் வாக்கியம். சரியா? இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்க, ரெண்டுமே சேர்ந்தாப்புல சொல்லக்கூடிய இடம். கர்மாவையும் அந்த வாக்கியமே சொல்லி கொடுத்துட்டோம், குணத்தையும் அதுவே சொல்லி கொடுத்துட்டோம். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா விதிச்சிடும். சரியா? இப்ப தனித்தனியா நம்ம பார்த்தோம். கர்மாவை விதிக்கக்கூடிய வாக்கியம், பிராப்த கர்மோத்தேசேன குணவிதாரகம் வாக்கியம் பார்த்தோம். இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து, கர்மாவையும் குணத்தையும் சேர்த்து ஒரு விதி விதிச்சிடும். ஒரே வாக்கியத்தை எல்லாமே முடிஞ்சிடும். எப்படின்னு பாருங்க. எத்ரது உபயம் அப்பிராப்தம். உபயம்னா என்னது? கர்மா, கர்மாவில குணகாவா இருக்கக்கூடியது, திரவியமோ தேவதை ஏதோ ஒண்ணு, அந்த ரெண்டும். சரியா? அங்கமா இருக்கக்கூடியது. இந்த ரெண்டும் அப்பிராப்தம், வேற வாக்கியத்தினால கிடைக்கிறேன்னு வச்சுப்போம். எத்ரது உபயம் அப்பிராப்தம் தத்ர விசிஷ்டம் விதீயதே. அப்படின்னு அர்த்தம், திரவிய விசிஷ்ட கர்ம விதீயதே. சரியா? எப்படின்னு உதாரணம் பாருங்க. யதா சோமேன யஜேதா இத்யத்ர சோம யாகயோஹோ அப்ராப்தத்வாத் சோம விசிஷ்ட யாக விதானம். இங்க ஒரே வாக்கியம் தான் இருக்கு. சோமேன யஜேதன் ஒரு வாக்கியம் தான் இருக்கு. சரியா? இப்போ சோம பதத்துக்கு என்ன அர்த்தம்? பொதுவா நம்ம சட்டுக்கு கேட்டா நம்ம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? சோமயாகம் அப்படின்னு அந்த யாகத்துல பிரவர்த்திக்கவா சட்டுன்னு சொல்லிடுவா. ஏன்னா அவளுக்கு அப்படியே புத்தியில இருக்கு. பொதுவா கேட்டா சோமஹான்னா சோமலதான்னு அர்த்தம். இந்த சோம யாகஹான்னு கேட்டா சொல்றோமே, இது எப்படி சொல்றோம்னா இங்க நிர்ணயம் பண்ணி கொடுத்த விஷயத்தை நமக்கு தெரிஞ்சின்றதுனால, நமக்கு அந்த இங்க நிர்ணயம் பண்ணி கொடுத்திருக்காங்கிறது தெரியாது. ஆனா இங்க நிர்ணயமான விஷயத்தை தான் ஸ்ரௌதத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோங்கிறதுனால சட்டுன்னு சோமயாகான்னு சொல்றோம். ஏன் அந்த யாகத்துக்கு சோமயாகான்னு பேரு அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? சோமத்தால பண்ற யாகத்தால சோமயாகம் அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த யாகத்துல சோமத்தை அங்கமா விதிக்கக்கூடிய வாக்கியம் எது அப்படின்னு கேட்டா வேற வாக்கியம் கிடையாது, இந்த வாக்கியம் தான். அதாவது சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல சோம பதத்துக்கு சோமலதான்னு அர்த்தம். சரியா? அதுக்கப்புறம் திருத்தியா இருக்கு. இந்த திருத்தியாவுக்கு என்ன அர்த்தம்? கரணத்துவம் அர்த்தா. நம்ம இப்ப வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா என்ன அர்த்தம் தெரியாது? தத்னா மாதிரி சோமேனா சோமரூப திரவியேன யாகம் பாவயேன்னு அர்த்தம் பண்ணணும். சோமேன எதேதா அப்படிங்கிற இடத்துல இப்போ தத்னா ஜோதிங்கிற இடத்துல அவன் என்ன அர்த்தம் பண்ணினோம்? தத்னா ஹோமம் பாவயேத் இப்படின்னு அர்த்தம் பண்ணினோம். அதே மாதிரிதான் இங்க இருக்கு. ததிங்கிறது பிரகிருதி, அங்க இங்க சோமங்கிறது பிரகிருதி. அங்கேயும் திருத்தியா இருந்து இங்கேயும் திருத்தியா இருக்கு. அப்போ அதே மாதிரி வச்சுட்டு பார்த்தால் சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல என்ன அர்த்தத்தை சொல்லணும்? சோமத்ரவ்யேன யாகம் பாவயேத். ஏன்னா அங்க ஹோமஹான்னு இருந்தது, தத்னா ஜுஹோத்தின்னு ஹூ தாத்து இருந்தது, இங்க எஜு தாத்து இருக்கு. அதனால நான் யாகம் பாவயேத் அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இது சரியா இருக்கா? சோமத்ரவ்யேன யாகம் பாவயேத் இப்படின்னு சோமேன எஜேதங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொன்னா சரியா இருக்கா இல்லையா? எந்த யாகம் யாவையேத் எந்த யாகா? அதாவது இப்போ நீ திரவியத்தை விதிக்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி அந்த திரவியம் யாகத்துக்கோ இல்ல ஹோமத்துக்கோ அங்கமா இருக்க போறது. அது என்ன யாகா அது தெரியணுமே, அதை சொல்றதுக்கு ஒரு வாக்கியம் வேணுமா இல்லையா? இப்ப தத்னாஜி அப்படிங்கிற இடத்துல ததியானது திரவியம் விதிக்கப்படுறதுன்னு சொன்னா ஹோமத்தை உத்தேசிச்சு அந்த ஹோமஹா எதுன்னு கேட்டா சொல்றதுக்கு அங்க வாக்கியம் இருக்கு. என்ன வாக்கியம் இருக்கு?
அக்னிஹோத்திரம் ஜுஹயாத் அல்லது அக்னிஹோத்திரம் ஜுஹயாத் சொர்க்ககாமஹான்னு ஏதோ ஒரு வாக்கியம் இருக்கு. அத போல இங்க சோமேன யஜேத அப்படிங்கிற இடத்துல சோமத்ரவியன யாகம் பாவேதன அர்த்தம் பண்ணினா எந்த யாகத்தை உத்தேசிச்சு இந்த சோமங்கிற திரவியம் விதிக்கப்படுறது அத சொல்றதுக்கு வாக்கியம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இந்த வாக்கியத்திலேயே சோம திரவியத்துடன் கூடிய யாகா விதிக்கப்படுறதுன்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. இதத்தான் நம்ம என்ன சொல்றோம், திரவியத்துடன் கூடியதான யாகா இந்த வாக்கியத்துல விதிக்கப்படுறது. விசிஷ்ட விதி, விசிஷ்டம்னா என்னது, சேர்ந்த, சேர்ந்தன்னா எதோட சேர்ந்த, திரவியத்துடன் சேர்ந்த, திரவியத்துடன் கூடிய யாகா இந்த வாக்கியத்திலேயே விதிக்கப்படுறது இல்லையா. நம்ம லௌகிக உதாரணம் சொல்றேன். 2 காரியம் இருக்கு, 2 பேர் இருக்கா. நம்ம என்ன பண்ணுவோம், பிரிச்சு கொடுப்போம். நீ இந்த வேலையை பண்ண, அவன் அந்த வேலையை பாட்டும் அப்படின்னு. இருக்கிறதே ஒருத்தன், அந்த காரியம் பண்ணியே ஆகணும், வேற ஆள் கிடையாது. என்ன பண்ணுவோம், நீ மெதுவா பண்ணாலும் பரவாயில்லப்பா, இந்த 2 காரியத்தை நீயே பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட ஒப்படைச்சிடுவோம். எப்போ இதை பண்ணுவோம், 2 பேர் இல்லாத பட்சத்துல. ஒருத்தர் தான் இருக்கா, நம்ம என்ன பண்றது, அங்க அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்படித்தானே பண்ணுவோம் லோகத்துல. அதே மாதிரிதான் இங்கேயும் அக்னிஹோத்திரம் ஜுஹுயா சொர்க்ககாமான்னு ஒரு வாக்கியம் இருக்கு, தத்னாஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இப்படி தனித்தனியா 2 வாக்கியம் இருக்கவே அக்னிஹோத்திரம் ஜுஹுயாதுங்கிற வாக்கியத்துக்கு கர்மோத்பத்தி காரியம் அப்படின்னு அது தலையில இந்த வேலையை கொடுத்துட வேண்டியது. தத்னாஜுஹோத்திங்கிற வாக்கியம் நீ குணத்தை விதிச்சிடு அப்படின்னு தனித்தனி காரியத்தை கொடுத்துறோம். ஒருவேளை அங்கேயும் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியமோ இல்ல அக்னிஹோத்திரம் ஜுஹயா சொர்க்ககாமஹாங்கிற வாக்கியமோ இல்லைன்னு வச்சுப்போம். அப்ப என்ன பண்ணணும், தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியத்துலதான் கர்மாவும் விதிக்கப்படுறது, அந்த கர்மாவுக்கு தேவையான திரவியமும் விதிக்கப்படுறதுன்னு சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. அப்படின்னு ஆயிடுமா இல்லையா. ஆனா அந்த இடத்துல சிக்கல் இல்லை, அங்க வாக்கியம் இருக்கு. இந்த சோமேன யஜேதாங்கிற இடத்துல அந்த மாதிரி வாக்கியம் இல்லை. அதனால என்ன பண்றோம்னு கேட்டா, சோம திரவியத்துடன் கூடிய யாகா விதிக்கப்படுறதுன்னு அர்த்தம் பண்றோம். எந்த வாக்கியத்துக்கு, சோமேன யஜேதாங்கிற வாக்கியத்துக்கு இவ்வளவு அர்த்தம் பண்றோம். சரி, இவ்வளவு அர்த்தம் பண்றோம், சரி, இவ்வளவு அர்த்தம் நம்மளா எடுத்துக்கிறோம். அந்த பதத்திலிருந்து அவ்வளவு, அந்த பதம் அவ்வளவு அர்த்தம் கொடுக்கறதுக்கு யோகியதையா இருக்கா, சமர்த்தமா இருக்கா, அதை பார்க்கணுமா இல்லையா. சோமேன யஜேதாங்கிற வாக்கியத்துல இருந்து இவ்வளவு அர்த்தம் தெரிகிறது, சோம விசிஷ்டமான யாகா விதிக்கப்படுறதுன்னு நான் சொல்லிட்டேன், நீங்களும் சரின்னு சொல்லிட்டு. அந்த பதத்துக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கா பார்த்தா இல்லை. ஏன்னா சோம பதம் எதை சொல்றது, சோம லதாவை தான் சொல்லும். சோம லதாவுடன் கூடியதான யாகத்தை சொல்ற அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாது. ஏன்னா சோம பதத்துக்கு சோமஹா அர்த்தா, சோமலதாவை கொண்ட யாகான்னு சொன்னா இன்னும் அர்த்தம் நீண்டு போறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், எந்த அளவுக்கு அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருக்கோ அதை விட அதிகப்படியாகவோ குறைச்சலாகவோ சொல்லதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், உடனே லக்ஷணாவை எடுத்துக்கணும். ஆனா அந்த இடத்துல எதேத இத்தியத்திர யாகம் குறியாதுன்னு அர்த்தம் ஆகுது. அது சரி, அது இருக்கட்டும். இந்த சோமேனங்கிற பதத்துல அப்படி நம்ம அர்த்தம் பண்ண முடியாது. பாருங்க, இந்த யாகா ஏற்கனவே கிடைச்சதா இருந்தால் எப்போதுமே இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், உத்தேசமா எது இருக்கோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. எது விதேயமோ அது தெரியாத விஷயமா இருக்கும். இப்ப பாருங்க, அக்னிஹோத்திரம் ஜுஹயா சொர்க்க காமஹா இருக்கே, இந்த இடத்துல உத்தேசம் எது, சொர்க்கா. அது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அதுல நமக்கு பிரவருத்தியே வராது. எப்போதுமே அப்படிதான் உத்தேசத்துல. பாருங்க, ஏதாவது ஒரு பெரிய ஒரு தீவு இருக்கு, ஒரு நாடு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நாட்டுல சகல வித சௌகரியங்களும் இருக்குன்னு வச்சுப்போம். அது எனக்கு தெரியும், எதிரில் இருக்கனுக்கு தெரியாது. இப்ப நான் சொல்றேன், நீ இந்த வேலையை நான் பண்ணி கொடுத்தேன்னா உனக்கு நான் அந்த நாட்டுக்கு அனுப்புவேன் அப்படின்னு நான் சொல்றேன் அவன்கிட்ட. அவனுக்கு அந்த நாட்டை பத்தி தெரிஞ்சாதானே அவன் ஓஹோ அது ரொம்ப வசதியான நாடு, அங்க போனா நமக்கு சுகம் கிடைக்கும்னு தெரிஞ்சாதான் அதுல இருக்கக்கூடிய ஆசையினால நான் சொன்ன காரியத்தை அவன் பண்ணுவான். இல்லைன்னா பண்ண மாட்டான்.
இப்போ அத போல ஸ்வர்கான்னா என்னது, அது ஒரு சுகத்தை தரக்கூடிய இடம், நல்ல சௌகரியமா இருக்கும், இங்க இருக்கிற விட சௌகரியமா இருக்கலாம்னு தெரிஞ்சவன் தான் சொர்க்க விஷயத்துல ஆசைப்படுவான். அப்படி ஆசைப்பட்டவன் தான் அந்நியோத்தத்தை பண்ணுவான். ஸ்வர்கான்னா என்னதே தெரியாதுன்னு வச்சுக்குவான். அவனுக்கு அந்த உத்தேசத்துல இச்சையே வராது, பிரவர்த்திக்க மாட்டான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியாது, உத்தேசமா எது இருக்கோ அது தெரிஞ்ச விஷயமா இருக்கும், ஞாத்த விஷயமா இருக்கும். விதேயமா எது இருக்கோ அது தெரியாது. சரியா? இப்ப எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, இந்த சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல எஜி பதம் இருந்தாலுமே கூட அது தெரிஞ்ச யாகா இல்லை, தெரிஞ்ச யாகா இல்லை. ஏன்னா இந்த ஒருவேளை இந்த சோமேன எஜேதாங்கிற முன்னாடியே ஒரு வாக்கியம் அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சொர்க்க காமகாங்கிற மாதிரி சோமயாகத்தை விதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு வாக்கியத்தை கல்பிக்கிறேன். சோம திரவியக யாகேன சொர்க்கம் குர்யாத் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த அதான் அக்னிஹோத்திரன் ஜுஹியா சொர்க்க காமகா மாதிரி ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த வாக்கியமே என்ன பண்ணிடுத்து, சோமயாகத்தை விதிச்செடுத்து. விதிச்சாச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த யாகத்தை சோமேன எஜேத்தால இருக்கக்கூடியதான எஜு தாத்து அனுவாதம் பண்ணும். சரியா? புரியுறதா அது? ஆனா அப்படி ஒரு வாக்கியமே இல்லாத பட்சத்துல இந்த சோமேன எஜேத்தங்க இடத்துல எஜு தாத்து எந்த யாகத்தை சொல்லும்? सोमेन यजेते इत्यत्र वाक्ये उद्देश्यं नास्ति. உத்தேசம் அங்க உத்தேசம் இல்லை, அது ஓகே. அந்த இடத்துல அந்த எது தாதுன்னு சொல்லப்படுகின்றதான யாகா எதுவுமே தெரியாது நமக்கு. ஓகே இல்லையா? அப்போ என்ன பண்ண வேண்டி இருக்குன்னு சொன்னா, இந்த சோமேன எஜேதா அப்படிங்கிற இடத்துல திரவிய விசிஷ்டமான யாகா விதிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா அதை விதிக்கிறதுக்கு உண்டான நேரடியான பதம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, லட்சணா பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. எப்படி? சோம பதத்துக்கே சோம லதாவை திரவியமாக கொண்ட யாகான்னு அர்த்தம். சோமேன அப்படின்னு பதம் இருக்கு இல்லையா, அந்த பதத்தை ரெண்டா பிரிப்போம், பிரகிருதி பிரத்யகான்னு. அந்த பிரகிருத்தியில நம்ம லட்சணா பண்ணிட்டு இருக்கோம். சோம பதத்துல என்னென்ன, சோம பதத்துக்கே சோம லதாவை திரவியமாக கொண்ட யாகா அப்படின்னு அர்த்தம். சோம விசிஷ்ட யாகான்னு அர்த்தம். சரியா? சோம பதத்துக்கே. அதுக்கப்புறம் திருட்டியா இருக்கு. இப்ப இந்த திருட்டியா கரணத்துவத்தை சொல்றது இல்லையா? எங்கிருக்கக்கூடியதான கரணத்துவத்தை சொல்றது? சோம விசிஷ்ட யாகத்துல இருக்கக்கூடியதாக சொல்றது. ஏன்னா சோம பதத்துக்கே நம்ம இப்ப எவ்வளவு அர்த்தம் பண்ணிட்டோம், சோம விசிஷ்ட சோமலதா விசிஷ்ட சோம யாகா அர்த்தா வரையும், அந்த யாகா வரையில் அர்த்தம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் திருத்தியா சேர்ந்ததுன்னா யாகேனா சோம லதா விசிஷ்ட யாகேன அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். எந்த பதத்துக்கு? சோமேனா அப்படின்னு. இப்போ அர்த்தம் வந்துருதா? சரி, இப்போ இங்க லட்சணான்னு சொல்றோமே, என்ன லட்சணா? அதாவது சோமத்துடன் கூடிய அப்படின்னு அர்த்தம் பண்ணோம் இல்லையா, இதுக்கு எந்த மாதிரியான லட்சணான்னு கேட்டா மத்வர்த்த லட்சணா அப்படின்னு பேரு. ஒண்ணும் இல்ல, நம்ம பிரசித்தமா தெரியும் தனவான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தனவான் அப்படின்னு அர்த்தம் தனத்தை உடையவன், உடையவன் அர்த்தம். உடையவன். அப்போ சோமவான் அப்படின்னு சொன்ன அர்த்தம் சோமத்தை உடையவன். சோமத்தை உடையது யாரு? யாகா. சோமவான் யாகா. சோமபதத்துக்கே இதுதான் மத்தொருத்த லட்சணம் சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. சோமவான் யாகா எந்த பதத்துக்கு அர்த்தம்? சோமபதத்துக்கே அர்த்தம். அதுக்கப்புறம் திருத்தியா இருக்கிறதுனால சோமவதா யாகேனன்னு அர்த்தம் வந்துடும். சோமவான் சோமவந்தோ சோமவந்தா எப்படி வருது இல்லையா, சொல்லி பார்த்தால் திருத்தியா பதத்தில் என்ன வரும்? சோமவதா. சோமவதா. இதைத்தான் நம்ம சோமவதா யாகேனா, இந்த யாகேனங்கிறது எது தாத்துக்கு அர்த்தம். சோமத்துடன் கூடிய யாகத்தினால் அங்க என்ன பலன் சொல்லப்படுறதோ அந்த பலத்தை சம்பாதிச்சுக்க வேண்டியது. இப்போ நீங்க இங்க இப்ப எதுக்காக இந்த விஷயம் கொண்டு வந்தா அப்படின்னு கேட்டா, எங்க கர்மாவை விதிப்பதற்கு தனியாக வாக்கியம் இல்லையோ அந்த இடத்துல திரவியத்துடன் கூடிய யாகத்தை சேர்த்து விதிக்கப்படுறது. இதுதான் விசிஷ்ட விதானம். இது நல்லா புரிஞ்சுட்டா? இது இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலையா? இப்ப புரிஞ்ச விஷயத்தை நம்ம பந்தி மூலியமா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பந்தில ஒவ்வொரு பதத்திற்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இதை நம்ம சொன்ன விஷயத்த மனசை வாங்கிட்டு
பங்கில அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கணும். எப்படின்னு பாருங்க. எத்ர தூ உபயம் அப்ராப்தம் தத்ர விசிஷ்டம் விதத்தே யதா சோமேன யஜேத இத்யத்ர சோம யாகயோஹோ அப்ராப்தத்வாத். இந்த வாக்கியம் இல்லைன்னா வேற எந்த வாக்கியத்தினாலும் கிடைக்காது. சோமஹாவும் கிடைக்காது, அதாவது லதாவும் கிடைக்காது, யாகஹாவும் கிடைக்காது. சோம யாகயோஹோ அப்ராப்தத்வாத் அஸ்மின் வாக்கியே கிம் கிரியதே சோம விசிஷ்ட யாக விதானம் அங்கீகிரியதே. பங்கி அர்த்தம் புரிஞ்சிருக்கா? அப்போ அதனாலதான் அந்த உபய அப்பிராப்தம் உபயம் அப்பிராப்தம் விசிஷ்டம்னு போட்டிருக்காரு. விசிஷ்டம் விதத்தே. விசிஷ்டம் இப்போ இந்த பதத்துக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கா? பதத்துக்கு சுயமா பார்த்தா அர்த்த சாமர்த்தியம் இல்லே, லட்சணா பண்றோம். எந்த மாதிரியான லட்சணா? மத்வர்த்த லட்சணா பண்றோம். அதத்தான் சொல்றார். சோம பதே மத்வர்த்த லட்சணையா कीदृश अर्थः स्वीक्रियते सोमवता इत्यर्थः स्वीक्रियते. இதுதான் நம்ம பார்த்தோம். சோமவதா யாகேன இஷ்டம் பாவயேத் இது வாக்கியார்த்த போதா. இப்ப இந்த சோமேன எஜேதங்கிறது அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுட்டு இல்லையா? अगर तत्र इष्टं पदं यागेन इष्टं भावेत् तत्र फलं किम् इत्युक्ते स्वर्गः एव फलम्. ஏன்னா இந்த ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதன வாக்கியம் இருக்கு இல்லையா? அந்த வாக்கியத்தினால இந்த கர்மாவை உத்தேசிச்சு பல சம்பந்தம் விதிக்கப்படுறது. நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த வாக்கியங்களை நாம இப்படி பிரிச்சுக்கணும். நான் நடுவுலயே மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தேன். அக்னிஹோத்திரம் ஜுஹியாத்னு வச்சுக்கோங்க, அல்லது அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் இல்லையா? அதுக்கு என்ன தாத்பரியம்னு சொல்றேன் பாருங்க. இங்க மொத்தம் 3 வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோ. அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு ஒரு வாக்கியம், அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹான்னு ஒரு வாக்கியம், தத்னா ஜுஹோதின்னு ஒரு வாக்கியம். இப்படி 3 வாக்கியம் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரியம் நம்ம கொடுக்கணும். இப்ப பாருங்க, இந்த கிரந்தக்காரர் என்ன பண்ணினார்? அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹா அப்படிங்கிற வாக்கியத்தை எடுத்துட்டு அந்த வாக்கியத்துல அக்னிஹோத்திர ஹோமஹாவானது ஸ்வர்கா என்கின்றதான பலத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுறதுன்னு சொல்றாரா இல்லையா? அப்போ இந்த வாக்கியத்திலிருந்து நமக்கு என்னென்னலாம் தெரிகிறதுன்னு பார்த்தால், அக்னிஹோத்திரம் கர்ம ஒண்ணு தெரிகிறது, அந்த கர்மாவிற்கும் ஸ்வர்கா என்கின்றதான பலத்திற்கும் காரிய காரண பாவகா இருக்குன்னு தெரிகிறது. 2 விஷயம் தெரிகிறது இல்லையா? அப்போ இந்த ஒரு வாக்கியமே 2 வேலையை செய்யறதாக இந்த கிரந்தக்காரர் சொல்றார். புரிகிறதா? நான் வாஸ்தவிகத்துல அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் தனியா இருக்கு. இப்போ அந்த வாக்கியத்துக்கு எந்த வேலையும் இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒரு வேலை, நல்லா கவனிங்கோ, அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹாங்கிற இந்த வாக்கியத்தினாலேயே கர்மாவும் விதிக்கப்படுறது, அந்த கர்மாவுக்கு பல சம்பந்தாகவும் விதிக்கப்படுறதுன்னு சொன்னா 2 வேலையும் இந்த வாக்கியத்தினுடைய தலையிலேயே கட்டினால் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம் எந்த காரியம் பண்ணல, வியர்த்தம் அப்படின்னு ஆறுதா இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிக்கு எடுத்துக்கலாம். அதாவது கர்மோத்பத்தி வாக்கியம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம், அந்த வேலையை அது பண்ணும். அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹாங்கிற வாக்கியம் வியர்த்தம் ஆகாது. அதுக்கு ஒரு வேலை தெரியுமோ? பல சம்பந்தத்தை சொல்லிக் கொடுக்கும். பல அக்னிஹோத்திர ஹோமத்துக்கும் சொர்க்கத்துக்கும் காரிய காரண பாவத்தை சொல்லிக் கொடுக்கும். அப்ப அந்த வாக்கியத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. தத்னா ஜுஹோதிங்கிற வாக்கியமும் வியர்த்தம் ஆகாது. ஏன்னா அது குணத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் ஆயிடுறது. இப்படி ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இதுக்கும் முன்னாடி சொன்ன லௌகிக் உதாரணம் தான் எடுத்துக்கணும். ஆட்கள் 3 பேர் இருந்தா 3 பேருக்கு 3 காரியத்தை பிரிச்சு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா 3த்தையும் ஒருத்தர் தலையில கட்டுறது. அந்த மாதிரி இங்கேயும் கூட நான் ஒரு புரியதுக்காக அந்த பாஷையில சொல்றேன், ஒருத்தரே அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கறதுல தாத்பரியம். அத போல இங்க விதி வாக்கியமும் கூட 3 இருந்ததுன்னு சொன்னா 3த்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரியம் கொடுக்கணும். சரியா? இப்ப அதை வச்சுட்டு பாருங்க, சோமேன எஜேத அப்படிங்கிற இடத்துல பல சம்பந்தத்தை சொல்லவே முடியாது. ஏன்னா அங்க பலத்தை சொல்லக்கூடிய பதம் இல்லவே இல்லை. அதனால நம்ம அங்க என்ன ஒத்துக்கிறோம்? கர்மாவையும் திரவியத்தையும் அது விதிக்கக்கூடியதா இருக்குன்னு ஒத்துக்கிறோம். திரவிய விசிஷ்டமான கர்மாவை இப்படி சொல்லணும். ஏன்னா 2 விதிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. திரவிய, நல்லா கவனிங்கோ, திரவியத்தையும் கர்மாவையும் இந்த விதி விதிக்கிறது அப்படின்னு சொன்னால்
ரெண்டு விதிக்கிறதா ஆயிடும். இதே திரவிய விசிஷ்ட கர்மா விதிக்கப்படுறது அப்படின்னு சொன்னா ஒண்ணு விதிக்கிறதா ஆகும். விசிஷ்டம் ஒண்ணுதானே இல்லையா? நான் ஒரு சின்ன ஒரு லௌகிக உதாரணம் சொல்றேன். துணியை நனைச்சு இந்த இடத்தை துடைக்கணும். இப்ப நான் ஒரு காரியம் சொன்னேன், ரெண்டு காரியம் சொன்னேன்னா? ரெண்டு சொன்னேன்னா சரி. இப்ப இதே மாதிரி இன்னொரு வாக்கியம் சொல்றேன். நினைச்ச துணியினால இந்த இடத்த தொட. இப்போ நான் ஒண்ணு சொன்னேன்னா ரெண்டு சொன்னேன்னா? ஆனா அவன் ரெண்டு காரியம் பண்ணிக்கணும். அது அவன் சாமர்த்தியம். அவன் வந்து அதாவது நான் விசிஷ்டமா சொல்லிட்டேன், அவனால துணி நினைக்காம துடைக்கவும் முடியாது. அப்படி தொடச்சான்னா நான் சொன்னபடி பண்ணதும் ஆகாது. இப்போ நான் வந்து ரெண்டாவதா சொன்னேனே, அங்க ஒரு கர்மாவை சொன்னேன்னா ரெண்டு கர்மாவை சொன்னேனா அப்படின்னு கேட்டா ஒரு கர்மா தான் சொன்னேன். அத போல இங்க வித்தியாசத்தை பாருங்க. சோமஹாங்கிற திரவியமும் யாகஹாவும் விதிக்கப்படுறதுன்னு சொன்னா ரெண்டு விதிக்கிறதுன்னு கணக்கு. ஆனா சோம லதாவுடன் கூடியதான யாகஹா விதிக்கப்படுறதுன்னா ஒண்ணுதான் விதிக்கப்படுறது. அதுதான் இங்க எடுத்துக்கணும். இல்லைன்னு சொன்னா இங்க வேற தோஷா வரும். அது என்ன தோஷான்னு மேற்கொண்டு சொல்ல போறேன். இங்க விசிஷ்டம் ஒண்ணுதான் விதிக்கப்படுறது. சரி, இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் எதுன்னு கேட்டா, இந்த சோமேன எஜேதாங்கிற இடத்துல திரவிய விசிஷ்டமான யாகஹா விதிக்கிறதுக்கு தான் வழி இருக்கு. பல சம்பந்தத்தை சொல்றதுக்கு வழியே இல்லை. பல சம்பந்தத்தை சொல்றதுக்கு வேற வாக்கியம் இருக்கு. எந்த வாக்கியம் தெரியுமோ? ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதான்னு வாக்கியம். அந்த ஜோதிஷ்டோம பதம் இருக்கே, அது சோமயாகத்தை தான் சொல்றது. அப்போ அந்த வாக்கியம் என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த சோமேன எஜேதாங்கிற வாக்கியத்தினால கிடைக்க பெற்றதான கர்மாவை உத்தேசிச்சு கர்மாவிற்கு பல சம்பந்தத்தை சொல்றது. ஆனா அப்படி பார்த்தோம்னா அப்ப அந்த வாக்கியத்துல இருந்து நம்ம கர்மாவை இது எடுத்திருக்கலாமே. எதுக்கு தனியா இங்க சோமேன எஜேத்துன்னு தனியா கர்மாவும் சேர்த்து திரவியத்தை சகிதமா எதுக்கு எடுத்துக்கணும்? விசாரம் இருக்கு, அதுவும் இருக்கு. அங்கே அதே உற்பத்தி வாக்கியமா வச்சுக்கலாமே, ஏன் இதை வச்சுக்க முடியாது அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கா. யாகத்தினுடைய உற்பத்தி வாக்கியத்தை ஒத்துக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்கான்னு பார்க்கணும். ஒண்ணு திரவியம் இருக்கான்னு பார்க்கணும், இல்ல தேவத்தை இருக்கான்னு பார்க்கணும். அதை வச்சுட்டு தான் நாம வந்து கர்மாவோட உற்பத்தி வாக்கியம் இதுன்னு சொல்லவே முடியும். ஏன்னா யாகஹான்னா என்னது தெரியுமோ? யாகஹான்னா என்னது? ஒரு தேவதையை உத்தேசிச்சு திரவியத்தை தியாகம் செய்வது. தமிழ்ல தேவதோத்தேசன திரவிய தியாகா, இதனுடைய மொழியாக்கம் தான் அது. தேவதையை உத்தேசிச்சு திரவியத்தை தியாகம் செய்வது. அப்போ யாகஹாங்கிற ஒரு பதார்த்தத்தை நம்ம இப்போ சொன்னோமே, அதுல என்னென்ன இருக்கு? தேவதா இருக்கு, திரவியம். அப்போ யாக ஸ்வரூபத்துல எந்த ரெண்டு வந்திருக்குன்னு கேட்டால் திரவியமும் தேவதையும் இல்லையா? அது அடங்கியிருக்கா இல்லையா? யாகஹான்னு நம்ம எதை விவரிக்கிறோமோ அதுல ரெண்டு பொருளும் அடங்கியிருக்கா இல்லையா? அப்ப இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னாவது அங்க தெரியணும். தெரிஞ்சாதான் அங்க கர்மாவுடைய உற்பத்தி, யாகத்துடைய உற்பத்தியை சொல்ல முடியும். இப்போ ரெண்டு வாக்கியம் நம்ம கிட்ட இருக்கு. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதான ஒரு வாக்கியம், சோமேன எஜேதான ஒரு வாக்கியம். இந்த ரெண்டுத்துல எங்க கர்மாவை ஒத்துக்கிறது தேவலை அப்படின்னு கேட்டால், எந்த வாக்கியத்துல திரவியமோ தேவதையோ அல்லது ரெண்டுமோ தெரிஞ்சால் அந்த வாக்கியத்தை கர்மோத்பத்தியை எடுத்துக்கணும். அப்படி பார்த்தால் எந்த வாக்கியத்துல இங்க திருஷ்யத்தை श्रूयते तर्हि तत्रैव कर्मोत्पत्तिः अंगीकर्तव्या. இப்ப புரிஞ்சுட்டா ஏன் ஜோதிஷ்டோமன எஜேதாங்க இடத்துல ஒத்துக்கலன்னு? புரிஞ்சுட்டா? இப்போ அந்த திரவியம் இருக்கு. திரவியம் எங்க சொல்றது? திரவியமோ தேவதையோ அல்லது ரெண்டுமோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்னாவது இருக்கணும். இதோ ஒண்ணு. இப்ப அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற இடத்துல இந்த அக்னிஹோத்திர பதம் கர்ம நாமதேயமாவே இருக்கு, கர்மாவுடைய பெயராவே இருக்கு. அங்க அந்த அக்னி தேவதைங்கிறது மந்திரத்துல இருந்து தெரிகிறது. இப்படி அங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஏதோ ஒன்று தெரிகிறது, தெரியாம இல்ல. அக்னிஹோத்திர பதம் தேவதை சொல்றதுக்காக வரல, கர்மாவுடைய பெயரோடையே இருக்கு அங்க. அத போல இங்க சோமேன எஜேதங்கிற இடத்துல கர்மாவுடைய பெயர் இல்லை, ஆனா சோமங்கிறது திரவியம் தெரிகிறது. ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ எஜேதங்கிற இடத்துல ஏதாவது தெரிகிறதோ, திரவியமோ தேவதையோ எதுவும் தெரியல. அதனாலதான் நம்ம அங்க என்ன ஒத்துக்க முடியாது?
கர்மோத்பத்தியை ஒத்துக்க முடியாது, கர்மாவை விதிக்கக்கூடிய வாக்கியமாக அதை ஒத்துக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? அதனால என்ன சொல்றோம்? சோமேன எஜேதங்கிற வாக்கியத்தினால கிடைக்கப்பெற்றதான கர்மாவை உத்தேசிச்சு ஸ்வர்க்க சம்பந்தத்தை விதிக்கிறது அந்த வாக்கியம். ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க்க காமோ எஜேதங்கிற வாக்கியம். அடுத்து இப்ப புரிஞ்சுத்தாங்களா ஏன் அப்படின்னு? இப்போ நம்ம மூணு விதமான இப்போ மூணு விதமான வாக்கியங்களை பார்த்தோம். ஒண்ணு கர்மாவை மட்டும் சொல்லக்கூடிய வாக்கியம், இன்னொன்னு திரவியத்தை மாத்திரம் விதிக்கக்கூடிய குண வாக்கியம், கர்மோத்பத்தி வாக்கியம், குண வாக்கியம், உபய விதாயகம் வாக்கியம், குண விசிஷ்ட திரவிய விசிஷ்ட கர்ம விதாயகம் வாக்கியம். சரியா? இப்ப நல்லா புரிஞ்சுதா? இப்ப நான் உங்களுக்கு அதிகப்படியா இந்த புஸ்தகத்தில் இல்லாத என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா, கர்மோத்பத்தி வாக்கியம்னே தனியா இருக்கு. அக்னிஹோத்திரம் ஜுஹோத்தின்னு வாக்கியம், அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹாங்கிற வாக்கியம் பல சம்பந்த போதகம் வாக்கியம். கர்மோத்பத்தி வாக்கியமா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிற வாக்கியம். அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் சொர்க்க காமஹாங்கிற வாக்கியம் பல சம்பந்த போதகா விதி. தத்னா ஜுஹோதிங்கிற விதி குணசம்பந்த போதகா குண விதாதகா விதி. இப்படி மூணா பார்த்தோம். சோமேன எஜேதங்கிறதுல அந்த மாதிரி தனித்தனியா இல்லை. திரவிய விசிஷ்ட யாக விதாயகம் வாக்கியம் சோமேன எஜேதங்கிற வாக்கியம். ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எஜேத அப்படிங்கிற வாக்கியம் என்ன மாதிரியான வாக்கியம்? பல சம்பந்த போதக விதி. சம்பந்த போதக விதி.